வணக்கம், இது உங்கள் எம்பெடட் ஐகான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹார்ட்வேர் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி ஃபோன்லேருந்து ஒரு பின் ஃபைலை எப்படி நம்ம STM32 ப்ளூபில் டெவலப்மெண்ட் போர்டில் ரைட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ESP8266 ஹார்ட்வேர் நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி STM32 ப்ளூபில் டெவலப்மெண்ட் போர்டு இருக்குது. இப்போ கனெக்டிங் வயர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இப்போ என்னென்ன கனெக்ட் பண்ணோம்னா, ESP8266 வந்து நம்ம மொபைல் டேட்டா கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ அதிலேருந்து பவர் வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் எடுத்துடணும். அதில் நெக்ஸ்ட்டு வந்து பூட் பின்ஸ் வந்து பூட் 0 பின்னும் NRSet பின்னும் எடுக்கணும். அடுத்து பவர் சப்ளை 3.3யும் கிரவுண்டு வந்து ESP8266 போர்ட்லேருந்து எடுக்கிறோம். பூட் 1 பின் வந்து ஜம்பிங் போட்டுரும், அப்படியே 0லே இருக்கட்டும். அதே மாதிரி TX/RX பின் வந்து PA9 PA10ல் STM32ல் நம்ம கொடுத்துட்றோம். கனெக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஃபஸ்ட் பார்ட்டை பாருங்கள், கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கும், அதை பார்த்தா. இந்த கனெக்ஷன் வந்து சிம்பிள் தான், இவ்வளோ தான் வரும். இப்போ மொபைலில் வந்து ESP IoT மாடியூல் வந்து ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண உடனே மொபைலில் வந்து உங்கள் ஹாட்ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும். வந்து நம்ம இதோட எம்பெடட் ஐகான் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தனால இதில் கனெக்ட் ஆகிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ESP EDAன்னு 140 இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அதில் IP அட்ரஸ் 192.168.43.56ன்னு வருது. இப்போ இதான் இதோட IP அட்ரஸ் வந்து செட் ஆகிருக்கு. இப்போ அந்த IoTயோட IP அட்ரஸ் வந்து நம்ம வந்து மொபைலில் அந்த IP அட்ரஸ் வந்து லோட் பண்ணும்போது நமக்கு அந்த வெப்பேஜ் வந்து இங்கே லோட் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா init.mcu எரர் வந்துச்சு. அந்த எரர் வந்து எதனாலனா கனெக்ஷன் லூஸ் கண்டக்டாக இருக்கும். அதனால் மறுபடியும் அகைன் செக் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் ஓகே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு init.mcu STM32 F100 மீடியம் இன்டென்சிட்டிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பின்ன அது ஓகே ஆயிடுச்சு. இப்போ இதில் அப்லோடு பின்னை வந்து நான் இது பண்ணுறேன். அதில் ஆல்ரெடி இந்த போர்டில் வந்து இந்த பின் ஃபைல் இருக்குது, அதை டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இப்போ ஃபோனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பின் ஃபைலை. நான் இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பின் ஃபைலை வந்து இதில் சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் கொடுத்த உடனே அப்லோட் ஆயிரும். இப்போ இந்த பின் ஃபைல் வந்து ESP8266 ஃப்ளாஷ் மெமரியில் வந்து உங்களுக்கு இருக்கும். அதோட சைஸ் என்னென்னா 6K 6892 பைட் இருக்குது. இப்போ இதில் ஃப்ளாஷ் மெனு, டெலிட் பின் ஃபைலு, அப்லோட் பின் ஃபைல் இருக்குது. இப்போ இதை டெலிட் பண்ணிட்டு வேறு பின் ஃபைல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ண உடனே அப்லோட் ஓகேன்னு உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் மெனுவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் STM32 இருக்கும், எரேஸ் STM32 இருக்கும், ரன் STM32 இருக்கும், ரிட்டர்ன் இருக்கும் பேக் போகிறதுக்கு. இப்போ நான் ப்ரீவியஸாக இருக்கிற ஃபைலை வந்து எரேஸ் பண்ணுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு எரேஸ் ஓகேன்னு வரும். இப்போ ரிட்டர்ன் பண்ணோடனே பேக் பேஜ் வரும். அந்த பேஜில் வந்து ஃப்ளாஷ் மெனுவை வந்து அகைன் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு நம்ம ஃப்ளாஷ் கொடுத்தோன்னா நம்ம அப்லோட் பண்ண ஃபைல் வந்து STM32ல் வந்து ரைட் ஆயிரும். ஃபைலோட சைஸ் வந்து உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். அந்த கால்குலேஷன் நான் லேப்டாப்பில் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. ரைட் ஆகி முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் பண்ணும்போது 00ன்னு வந்துச்சுன்னா எதுவுமே ரைட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதனால் அகைன் போயிட்டு அகைன் வந்து நீங்கள் அந்த ஃபைல் இருக்கா என்ன செக் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஒரு ஃபைலை ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணிட்டு போடுங்க. ஃப்ளாஷ் பண்ணோடனே 26-236ன்னு வரும். 26 அரே 256 பைட்ஸ் இருக்குது, 236 ப்ளஸ் பைட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இதில் ரன்னு STM32 இருக்கும். அதில் போனீங்கன்னா மோடு ஹோம்னு இருக்கும். இப்போ நீங்கள் ரன்னை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து போர்டில் வந்து இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது பூட் 0 பின்னு வந்து 0 ஆயிரும்.
மோடை அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றாயிரும், ஃப்ளாஷ் மோடுக்கு போயிடும். அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் மோடுக்கு போயிடும். அகைன் கிளிக் பண்ணால் ஃப்ளாஷ் மோடு. அகைன் அந்த பூட் 0 பின்னா 0 ஆர் 1 ரைட் மாற்றி பண்ணும்போது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும், ஃப்ளாஷ் மோடு போகும். ஃபோட்டோ வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக மொபைல் வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. லேப்டாப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்னோடய ஒர்க்கை வீடியோவில் காட்டியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.